அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சிபிஎஸ்சி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எது ரிலேட்டட் அப்படின்னாக்க ஃபேக் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது சம்மந்தமாக ஒரு ஸ்பெஷல் ஆல் இண்டியா ட்ரைவ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு அப்டேட் தான். இப்போ ரீசெண்டாக வந்து நேஷ்னல் கோஆர்டினேஷன் மீட்டிங் சென்ட்ரல் ஆஃபீஸர் ஸ்டேட் ஆஃபீஸர் நீடடியில் வந்து 24 ஏப்ரல் 2023 நடந்துச்சு. இதில் வந்து வேரியஸ் டிஸ்கஷனில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனே வந்து ஃபேக்காக வந்து ரிஜிஸ்டர் பண்ணி மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. போகஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி ஐடிசி கிளைம் பண்ணி கவர்மெண்ட்டை வந்து ஃப்ராடுத்தனமாக வந்து ஏமாற்றிருக்காங்க. இது வந்து சீரியஸ் ப்ராப்ளம். இதை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய முடிவு. நிறைய பேர் வந்து ஃபேக் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பில், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட், ரெண்ட் அக்ரிமெண்ட்டு, அது மாதிரி ப்ராப்பரான டாக்குமெண்ட்டை ஃபேக்காக அப்லோட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்காங்க. ரீசெண்டாக வந்து குஜராத்தில் வந்து ஒரு ஏழ்மையான மக்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டை இல்லீகலாக வந்து பயன்படுத்தி ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் எடுத்திருக்காங்க. அதில் இல்லீகல் டிரான்சாக்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து டிபார்ட்மெண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆக்ஷன் வந்து எடுத்துட்டாங்க. இன்னும் அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னாக்க அந்த கேஓசிக்காக வந்து ஆதார் சென்டர் போயிட்டு அவங்களோட ஃபோன் நம்பரே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குரூப்பை வந்து இல்லீகலாக வந்து கவர்மெண்ட்டை ஏமாற்றி செயல்பட்டுருக்காங்க. இதெல்லாம் இப்போ அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த நேஷ்னல் கோஆர்டினேஷன் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறாங்க. இப்போ ஜிஎஸ்டி வந்து இல்லீகலாக இருக்கிறது, இல்லை சஸ்பீசியஸாக இருக்கிறது, இல்லை ஃபேக் ரிஜிஸ்ட்ரேஷன், இல்லை ஃபிக்டிசியஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கிறது. அது சம்மந்தமாக தான் வந்து இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பீரியட் ஆஃப் ஸ்பெஷல் ட்ரைவ் சென்ட்ரல் ஆஃபீஸர், ஸ்டேட் ஆஃபீஸர் ரெண்டு பேரும் வந்து கோஆர்டினேஷனாக வந்து பேன் இண்டியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்பெஷல் ட்ரைவ் நடத்த போகிறாங்க. எப்போலேருந்துன்னா 16 மே 2023 15 ஜூலை 2023, 2 மாதம். இந்த பர்டிகுலர் பீரியடில் பார்த்தீங்கன்னா சஸ்பீசியஸ் இல்லை ஃபேக் ஜிஎஸ்டி வச்சுருக்கவங்கள டிடெக்ட் பண்ணி ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. இப்போ இவங்களுக்கு டேட்டா தர்றதுக்கு வந்து இப்போ ஸ்டேட் ஆஃபீஸர், சென்ட்ரல் ஆஃபீஸருக்கு டேட்டா தர்றதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்க போனால் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஃப்ராட் அனலிட்டிக்ஸ், டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் அனலிட்டிக் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ்டு அனலிட்டிக்ஸ் இன் இன்டைரக்ட் டாக்ஸேஷன். இந்த அமைப்பு வந்து டேட்டா வந்து அந்த பர்டிகுலர் ஆஃபீஸருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வைஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இது வந்து டேட்டா ரிஸ்க் பேஸ் பண்ணி சிஸ்டமே வந்து பர்சனை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆஃபீஸருக்கு கொடுப்பாங்க. ஆஃபீஸர் வந்து அதை ஹியூமன் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி இவே பில், அனலிட்டிக் டேட்டா, ஆதாரோட டேட்டா பேஸ், இது இல்லாமல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற டேட்டா பேஸ், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு ஈஸியாக வந்து இல்லீகல் ஜிஎஸ்டி நம்பரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ ஸ்டேட் ஆஃபீஸரும் சென்ட்ரல் ஆஃபீஸரும் ஒன்றா இணைந்து தான் இந்த பணியில் வந்து செய்வாங்க. அதுக்காக பார்த்திங்கனாக்க செப்பரேட்டாக வந்து ஒரு நோடல் ஆஃபீஸர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஜோனல் சிஜிஎஸ்டிக்கும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் வந்து ஆஃபீஸர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்க தலைமையில் வந்து இந்த அமைப்பு வந்து இயங்கும். இல்லீகல் டேக்ஸ் பேர் மேலே வந்து ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. இந்த டீம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க இல்லீகல் பிஸ்னஸ் அப்படின்னா இமிடியட்டாக வந்து செக்ஷன் 29 படி வந்து கேன்சலேஷன் ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கேன்சல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரூல் 86A பிரகாரம் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஐடிசி க்ளோசிங் இருக்குது அப்படின்னாக்க அந்த ஐடிசியை வந்து இம்மிடியட்டாக வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஃபர்தராக வந்து லீகல் ஆக்ஷன் வந்து அவங்க மேலே வந்து எடுப்பாங்க. இந்த டீம் வந்து ஃபீட்பேக் ரிப்போர்ட் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் செக்ரட்டரியேட்டுக்கு வந்து வீக்லி பேஸில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கான அனெக்சர் ஃபார்மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் எடுத்த ஆக்ஷன் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த நேஷ்னல் கோஆர்டினேஷன் கமிட்டி இதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னாக்கா பிரின்சிபல் சீஃப் கமிஷனர், இது மாதிரி முக்கியமான ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தலைமையில் தான் வந்து இது வந்து ஒரு டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன். இதோட டவுன்லோடு லிங்க்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒரு முறை வந்து ரீட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஜென்யூனாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். யாரெல்லாம் ஜென்யூனாக இல்லாமல் இல்லீகலாக வந்து ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆபத்து. இந்த டீம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க மேலே வந்து லீகல் ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. இது வந்து ஒரு நாலேஜ் அப்டேட்காக இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ஜிஎஸ்டி அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் வந்து வர்ற 13ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். 4 days கிளாஸு. டைம் வந்து நைட்டு 8 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும். இதில் வந்து அட்வான்ஸ் லெவல் டாபிக் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஎஸ்டி பேசிக் லெவல் தெரியும் அப்படின்னாக்க நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் லெவலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து ஜிஎஸ்டியை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய நோட்டீஸ் இல்லை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மற்ற ப்ராப்ளம் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அட்வான்ஸ் லெவல் மஸ்ட்டு. இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.